சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு. 1. தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தி முடித்து இருந்தால் பீகார் மாநிலத்திற்கு அடுத்து இந்தியாவிலேயே சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு நடத்தி முடித்த இரண்டாவது மாநிலம் என்ற பெருமையை தெலுங்கானாவிடம் பறிகொடுத்து இருக்காது. 2. மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1948 சட்டமானது ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை மக்கள் தொகையை கணக்கெடுக்க வழிவகை செய்கிறது. இதை மத்திய அரசு செய்ய வேண்டும். ஆனால் 2008 புள்ளியியல் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசே இந்த கணக்கெடுப்பு ஆய்வுகள் நடத்த முடியும். சாதி ரீதியான தரவுகள் மட்டுமல்ல, பொருளாதாரம், சுற்றுச்சூழல், தொழில்துறை குறித்தும் கணக்கெடுக்க முடியும். 3. இந்த கணக்கெடுப்புக்கு என தனி அதிகாரிகளை நியமிக்க முடியும். இட ஒதுக்கீடு மட்டுமல்லாது பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வருவதற்கு இந்த தரவுகளை எடுக்க வேண்டியது அத்தியாவசியம். இந்த சட்டத்தை பயன்படுத்தி தான் தெலுங்கானா வெறும் 50 நாட்களில் சாதி வாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்திருக்கிறார்கள். தமிழகம் சட்டமன்றத்தில் மத்திய அரசை நடத்தச் சொல்லி தீர்மானம் மட்டும் தான் நிறைவேற்றப்பட்டுள்ளது. 4. தெலுங்கானா 4 நாட்கள் சிறப்பு சட்டமன்றம் கூட்டி இந்த தரவுகளின் அடிப்படையில் விவாதிக்கிறார்கள். தமிழ்நாடு வருடத்திற்கு 100 நாட்கள் சட்டமன்றம் நடத்துவோம் என்ற உறுதியையும் மறந்து தூங்கிக் கொண்டிருக்கிறது. 5. மாநில உரிமை கோரி வளர்ந்த இயக்கம்தான் திமுக. ஒரு மாநில அரசிற்கான உரிமையை வழங்கும் இந்த சட்டத்தை பயன்படுத்தி பீகாரும் தெலுங்கானாவும் கர்நாடகாவும் நடத்தி முடித்துவிட்டார்கள். மாநில உரிமை பேசும் திமுக மத்திய அரசை இன்னமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. 6. பீகார் நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பை நீதிமன்றம் தடுத்து விட்டது என பொய் பரப்புரை செய்கிறார்கள். நீதிமன்றம் தடுத்தது சாதிவாரி கணக்கெடுப்பை அல்ல, அந்த தரவுகள் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட புதிய இட ஒதுக்கீட்டை தான். அந்த மாநிலத்தின் 50% இட ஒதுக்கீட்டை மாற்றி மேலதிக இட ஒதுக்கீட்டை கொண்டு வர முயற்சித்தார்கள். 50% இட ஒதுக்கீட்டை தாண்ட இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் அதிகாரம் இல்லை. 1962 பாலாஜி வெர்சஸ் ஸ்டேட் வழக்கு என்ற கூற்றை காட்டி புதிய இட ஒதுக்கீட்டை தான் நீதிமன்றம் தடுத்துள்ளது. அதுவும் மிகச் சரியான ஆய்வு தரவுகளை மீண்டும் நீதிபதிகள் முன்பு வழங்குகின்ற போது இந்த புதிய இடஒதுக்கீடு மீண்டும் வரவே வாய்ப்புகள் அதிகம். 7. தமிழ்நாட்டில் இருக்கும் 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு என்பது பல ஆய்வுகளுக்கு பின்னர் 68 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை கொண்டு வந்தவர் எம்ஜிஆர். கலைஞர் காலத்தில் அவர் முன்னெடுப்பில் உருவான ஆணையங்கள் மூலம் கூடுதலாய் 1% ஒதுக்கீடு சேர்த்து அது 69 விழுக்காடு இட ஒதுக்கீடாய் மாறியது. இதில் நீதிமன்றம் தலையிடாமல் தடுத்தது யார்? ஜெயலலிதா அம்மையார் ஆட்சிக்காலத்தில் 1994 ஆண்டு இந்த இட ஒதுக்கீட்டை அட்டவணை 9 இல் வைத்ததின் மூலமாக நீதிமன்ற தலையீடு இன்றி பாதுகாக்கப்பட்டது. இந்த அட்டவணை 9 தான் நீதிமன்ற தலையீட்டை தடுத்து 69% இட ஒதுக்கீடு தரும் ஒரே மாநிலம் என்ற பெருமையை தமிழகம் தக்கவைக்க காரணமாய் இருந்தது. ஆனால் இனிமேல் 8. இதை எதிர்த்தும் ஒரு வழக்கு 2011 ஆண்டு தொடர்ந்தார்கள். எதற்காக 69 விழுக்காடு இட ஒதுக்கீடு தர வேண்டும் என்பதற்கான சரியான தரவுகளை தரச் சொல்லி தமிழ்நாடு மாநில அரசை நீதிமன்றம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இப்போது வரை தரவுகளை மாநில அரசு தரவே இல்லை. அதற்காக வேணும் சாதிவாரி சர்வேவை மாநில அரசே நடத்த முன் வரலாம். அதுவும் நடக்கவில்லை. 9. கேசவ நந்தா பாரதி வழக்கு 1973 ஆண்டு தீர்ப்பின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் சில அடிப்படை கட்டுமானங்களை யாரும் மாற்றக்கூடாது. உதாரணமாய் பாராளுமன்றத்தில் ஒரே கட்சியின் உறுப்பினர்கள் அனைவருமே ஜெயித்து அவர்கள் அத்தனை பேரும் ஒரே மாதிரி வாக்களித்து ஒரே சட்டத்தை கொண்டு வந்தாலும் கூட இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படை சட்டங்களை மாற்றும் அதிகாரம் அவர்களுக்கு இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. இதன்படி 1973க்கு பின்னர் வந்த சட்டங்களை அட்டவணைகளில் வைத்தாலும் நீதிமன்றம் நினைத்தால் அதில் தலையிடலாம். 10. தமிழ்நாட்டின் இட ஒதுக்கீடு 1994 ஆண்டு தான் அட்டவணை 9 வைக்கப்பட்டது. எனவே அதில் ஜுடிஷியல் ரிவ்யூ செய்ய பெரும் வாய்ப்பு இருக்கிறது. இதில் பெரும் பாதிப்பு ஓபிசி சமூகத்துக்கு உள்ளது. 1989 ஆண்டு மண்டல் கமிஷன் அறிக்கையில் ஓபிசி சமூகம் 52 விழுக்காடு இருக்கிறார்கள் என அறியப்பட்டது. ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒதுக்கீடுகளை கழித்துவிட்டு அவர்களுக்கு மிச்சம் 27% தான் இட ஒதுக்கீட்டை கொடுக்க முடிந்தது.
அன்றே 52 விழுக்காடு மக்கள் தொகை கொண்ட சமூகத்திற்கு வெறும் 27% இட ஒதுக்கீடு என்ற பொருத்தப்பாடு சரியா? பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் வாழ்வாதாரம் எப்படி உள்ளது? இதை ஆய்வு செய்யவாவது மாநில அரசு சாதி வாரி தரவுகளை சேகரித்து இருக்க வேண்டும். 11. மத்திய அரசின் 2019 EWS சட்டம் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு 50-10% இட ஒதுக்கீட்டை கொடுக்க சொல்கிறது. மாநிலங்கள் 50% இட ஒதுக்கீட்டை தாண்டுவதை எதிர்க்கும் நீதித்துறை EWS சட்டத்தில் மட்டும் 60 விழுக்காடு இட ஒதுக்கீட்டை எப்படி கொண்டுவர அனுமதிக்கிறது? இதை எதிர்த்து தகவல்கள் தரவாவது நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வு செய்ய வேண்டும். 12. ஒரு வீட்டில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர்? SC/ST மைனாரிட்டிஸ் என்று மட்டும் தான் மத்திய அரசின் சென்சஸ் கணக்கெடுப்பு செய்கிறது. SC/ST உள்ளே உட்பிரிவு மக்களை குறித்து துல்லிய தகவலை எடுக்க வேண்டாமா? 8ஆம் வகுப்பு தாண்டியது எத்தனை பேர்? முதல் தலைமுறை பட்டதாரிகள் யார்? அவர்கள் வீட்டின் பெண்களின் கல்வி தரம் எப்படி இருக்கிறது? வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதா என்றெல்லாம் ஆய்வு செய்ய வேண்டாமா? 13. இப்படி எல்லா தகவல்களையும் துல்லியமாக மிக முக்கியமாய் சாதிவாரியாக ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் சட்டமன்றத்தில் கூடி விவாதிப்பது தான் உண்மையான சமூக நீதி அரசியல். சாக்கு போக்குகளை சொல்லி தவிர்ப்பதும் மாநில அரசின் உரிமைகளை விட்டுக் கொடுப்பதும் மத்திய அரசை கைகாட்டி விட்டு தப்பித்துக் கொள்வதும் தளபதி சொல்வது போல் சமூக நீதி வேஷம் போடுவது மட்டும்தான். 14. எந்தெந்த பிரிவினர் அரசின் திட்டங்களால் முழுமையான பலனை அடையாமல் இருக்கிறார்கள் என்று அறிந்து கொள்ளும் ரிப்போர்ட் கார்டே இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு ஆய்வுதான். இனியும் மத்திய அரசு எதிர்பார்த்து இல்லாமல் மாநில உரிமைகள் பயன்படுத்தி சமூக நீதியை நிலைநாட்டும் எண்ணம் இவர்களுக்கு வருமா? தெலுங்கானாவில் காங்கிரஸ் செய்ய முடியும், தமிழகத்தில் திமுக செய்ய முடியாதா? தீர்மானம் நிறைவேற்ற முடியும், ஆய்வு செய்ய முடியாதா? இது தான் சமூக நீதி வேடம்.